Illustration 9 sum paranga. Muthu was holding 20 equity shares of rupees 10 each, on which he paid rupees 2 on application but could not pay 3 on allotment and 1 on first call. Directors forfeited the shares after the first call. Give journal entry for recording the forfeiture of shares. இப்போ வந்து 20 equity shares இருக்குமா, அவங்க வச்சிருக்கிற ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. இதில் வந்து which he paid அப்படின்னா இவர் 2 rupees அப்ளிகேஷனுக்கு மட்டும் பே பண்ணியிருக்காரு. பட் குட் நாட் பே, அதுக்கப்புறம் அவர் எந்த அமௌண்ட் பே பண்ணல. 3 rupees அலாட்மெண்ட் பே பண்ணோம், அதுவும் பே பண்ணல. 1 rupee வந்து ஃபர்ஸ்ட் காலுக்கு பே பண்ணோம், அதுவும் பே பண்ணல. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 2 rupees ப்ளஸ் 3 rupees ப்ளஸ் 1 rupees, இப்போ எவ்வளோமா டோட்டலாக 6 rupees தான் வருது. அதுக்கப்புறம் ஃபைனல் கால் ஒன்று இருந்திருக்கும் தானே, ஏன்னா 10 rupeesல நம்ம இப்போ எவ்வளோ தான் கால் பண்ணியிருக்கோம், பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். 2 rupee அப்ளிகேஷனுக்கும் 3 rupees வந்து அலாட்மெண்ட்டுக்கும் 1 rupee வந்து ஃபஸ்ட்டு கால்க்கும். அப்போது ரிமைனிங் 4 rupees நம்ம எதுக்கு கேட்டிருக்கணும், ஃபைனல் கால்க்கு கேட்டிருக்கணும். அது இங்கே நம்மளுக்கு வரல. அப்போ நம்ம கால்ட் அப் வேல்யூங்கிறது இதில் என்னென்னா 2 + 3 + 1 டோட்டலாக எவ்வளோ 6 rupees தான் வந்து கால்ட் அப் வேல்யூ. சரியா, இங்கே வந்து 10 ஏன் வந்துச்சு, அதாவது ஃபைனல் காலும் கேட்டதுக்கப்புறமும் டியூவாக இருந்ததுனால தான் அவர்கிட்ட ஃபர்ஃபிட் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டர்ஸ் ஃபர்ஃபிட்டட் த ஷேர்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கால். ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சு அவர் பே பண்ணலைன்னொன்னே 2 டியூவை பே பண்ணாமல் விட்டுட்டார். அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல. ஸோ இமீடியட்டாக அவர்கிட்ட இருக்கிற ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபைனல் கால் வர்றதுக்கு முன்னையே. ஸோ கால்ட் அப் வேல்யூ ஒன்லி ஃபார் ₹6. அதனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் R2. இங்கே நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸுங்கிறது என்னன்னு சொன்னேன், ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு. அப்போது எல்லாமே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 20 தான். அதனால் 20 நாலுத்துக்குமே போட்டுறீங்க. இதில் எந்த அமௌண்ட் போடணுமா, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் போடுங்க. எதுக்கு மட்டும்தான் அவர் பே பண்ணியிருக்காரு, 2 rupees ஆன் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ 20 × 2. அதுக்கப்புறம் அன்பெய்டு எதோ அதனோட பேரை போட்டுருங்க. இப்போ எது அன்பெய்டு, அலாட்மெண்ட்டும் அன்பெய்டு தான், ஃபர்ஸ்ட் காலும் வந்து அன்பெய்டு தான். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டும் வரணும், 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் காலும் வரணும். இது ரெண்டுமே அன்பெய்டு தானே. அப்போ எந்த டியூவோ அந்த டியூவோட பேரை போட்டு அதுக்குரிய அமௌண்ட் போட்டுக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே 20 ஷேர்ஸ் இன்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு எத்தனை ருபீஸ்மா, 3 rupees. ஃபர்ஸ்ட் காலுக்கு 1 rupee. அப்போ 20 × 3, 20 × 1, 20 × 2. அப்போ இந்த டோட்டல் 6 கால்ட் அப் வேல்யூ மட்டும்தான் இங்கே வரணும். இங்கே 10 rupees போட்டுறக்கூடாது, நமக்கு தப்பாயிடு. சரியா, அப்போ இங்கேயும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா டெபிட்டும் கிரெடிட்டும் 120 120 ஈக்குவலாக வரணும். Illustration 10 summa. Anu company forfeited 200 equity shares of ₹10 each issued at par held by Yahoo for non-payment of the final call of ₹3 per share. The shares were reissued to Laxman at ₹6 per share. Show the journal entries for forfeiture and reissue. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ்மா, 200 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. இஷ்யூட் அட் பாருக்கு தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். இவங்க யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, தியாகு. அடுத்தது தியாகுக்கு இஷ்யூ பண்ணதில் அனு கம்பெனி வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் த ஃபைனல் கால் ₹3 per share. அவங்க ஃபைனல் கால் அமௌண்ட் மட்டும் 3 rupees பே பண்ணாததுனால அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 200 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. த ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூ டு லக்ஸ்மன். இந்த சம்மில் நம்ம ரீஇஷ்யூவும் பார்க்க போகிறோம், ஃபர்ஃபிட்டும் பார்க்க போகிறோம், ரீஇஷ்யூவும் பார்க்க போகிறோம். த ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூ டு லக்ஸ்மன் அட் ₹6 per share. ஸோ த ஜேர்னல் என்ட்ரிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ்க்கே நம்மளால் ரீஇஷ்யூ பண்ண முடியாது. அப்போ அதை விட லோ ப்ரைஸ் தான் பண்ண முடியும். அப்போ 10 rupeesக்கு இஷ்யூ பண்ண ஷேரை இப்போ நம்ம எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம், 6 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையம்மா, ஏற்கனவே அவர் பே பண்ண அமௌண்ட்டையும் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, 3 rupees மட்டும்தான் பே பண்ணல. அப்போ எவ்வளோ 10 இல்லை 3 rupees பே பண்ணல, 7 rupees பே பண்ணியிருப்பாங்க. அந்த 7 rupeesையும் தரமாட்டாங்க. அது வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட். அதோட ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 rupeesக்கு விற்க வேண்டிய ஷேரை வந்து 6 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணனால இதில் ஒரு 4 rupees லாஸ். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா, அப்போது நம்ம ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 என்ட்ரி மட்டும் நினச்சிக்காதீங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஃபிட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஃபர்ஃபிட் பண்ணும்போது என்னது, ஷேர் கேபிட்டல் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் R2. நான் என்ன சொன்னேன், எது கம்பல்சரி வந்துடும், ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். ஃபர்ஃபிட்டடில் எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்க, இப்போ எல்லாமே ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸ் எல்லாமே எவ்வளோமா 200. ஸோ எல்லாமே 200 போட்டுக்கிறீங்க.
இங்கே வந்து கால்ட் அப் என்ன ஃபைனல் காலும் அவர் 3 rupees பே பண்ணாதனால தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபர்ஃபிட் பண்ணுறோம். அப்போ கால்ட் அப் வேல்யூ என்ன 10 rupees கால் கொடுங்கன்னு கால் பண்ணிட்டோம். அப்போ கால்ட் அப் வேல்யூ 10 rupees போட்டுக்கிறீங்க. 10 rupeesல எவ்வளோ மட்டும்தான் அன்பெய்டு 3 rupees. ஸோ 3 rupees வந்து அன்பெய்டு அப்படின்னா 10ல் 3 rupees அன்பெய்ட்னா 7 rupees வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ 200 into 7 வந்து ஃபர்ஃபீட்டட்க்கு போட்டுக்கணும். எந்த அமௌண்ட் வரலையும் அந்த டியூ அமௌண்ட் பேர் எழுதி அதுக்குரிய அமௌண்ட்டை போட்டுக்கிறீங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் சொல்லிட்டு 200 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 3 rupees அன்பெய்டு. அப்போது இங்கே 600 இங்கே 1400 நம்ம டெபிட்டும் கிரெடிட்டும் 2000 வந்துருச்சு. இது எதுக்கான என்ட்ரிமா ஃபர்ஃபீட்டட்க்கு வந்து என்ட்ரி. சரியா? இந்த 9th சம்முக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இதில் வந்து அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் காலும் பே பண்ணல. அப்போ 2 டியூவும் பே பண்ணால அந்த 2 டியூ இங்கே எழுதுறீங்க. இங்கே வந்து நமக்கு எது மட்டும்தான் வரலமா, நம்மளுக்கு ஃபைனல் கால் மட்டும்தான் வரல. அதனால் வந்த அமௌண்ட் ஃபுல்லாக ஃபர்ஃபீட்டட் போட்டுக்கிறீங்க. டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு வராத அமௌண்ட்டை மட்டும் அதனோட நேம் எழுதி எந்த டியூ வரலையோ அந்த டியூவை நம்ம போட்டுக்கிறோம். சரியா? இப்போது 200 இங்கே 100 போட்டிருக்காங்க. 200 ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். ரீஇஷ்யூ பண்ணும்போது என்னம்மா கேஷ் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். இங்கே ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே. இவர் 7 rupees பே பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. இவர்கிட்ட ஃபர்ஃபீட் பண்ண ஷேர்ஸ்க்கு 7 rupees பே பண்ணியிருக்காரு. இதை கம்பெனி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. அப்போ இந்த 1400 ப்ராஃபிட். ஓகேவா? இப்போது நம்ம 200 ஷேர்ஸை வந்து ஃபர்ஃபீட் பண்ணி அதை அப்படியே லக்ஷ்மண்றதுக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். அப்போது 10 rupees ஒர்த்துள்ள ஷேரை 6 rupeesக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணால் நமக்கு இப்போ லாஸ் எவ்வளோ இருக்குது 4 rupees. ஸோ இங்கே ஃபர்ஃபீட்டட் வந்து கிரெடிட்டில் இருந்தது, இங்கே என்ன ஆகிடும் டெபிட்க்கு வந்துடும். இங்கே வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை போடுறோம். இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வந்ததோ அந்த அமௌண்ட்டை ஃபர்ஃபீட்டடில் போடணும். அப்போது இங்கே ஈக்விட்டி ஷேர் கேப்பில் எங்கேமா இருக்குது டெபிட்டில் இருக்குது. இங்கே என்ன ஆகிடும் கிரெடிட்டில் வந்துடும். இந்த ரெண்டும் ரிவர்ஸில் வந்துடுமா? எந்த ரெண்டும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இங்கே டெபிட்டில் இருக்குது, கிரெடிட்டுக்கு வந்துடும். ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது, இங்கே போய்டும் டெபிட்க்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன வரணும் பேங்க் அக்கௌண்ட் வரணும். அப்போ இந்த ரீஇஷ்யூக்கான என்ட்ரி மாறவே மாறாது. கண்ணை மூடி நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட் போய்டும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறது கிரெடிட்டுக்கு வந்துடும். அப்போ என்ட்ரி என்ன பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிங்களோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டுக்கிறோம். அத்தனையுமே நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ 200 இங்கே ஃபஸ்ட்டு 10 rupeesனா இங்கே லாஸ்ட்டு 10 rupees. ஏன்னா ஷேர் கேபிட்டல் வேல்யூங்கிறது கால்ட் அப் வேல்யூ தான். இங்கே 10னா இங்கே 10, இங்கே 6னா இங்கே 6, அது மாதிரி தான் வரும். சரியா? அப்போ 10 rupeesல எவ்வளோக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணோமா 6 rupeesக்கு. அப்போ பேங்க்குக்கு அந்த அமௌண்ட்டு தானே வந்திருக்கும். அப்போ 10 rupeesல பேங்க்குக்கு 6 rupees வந்துருச்சுன்னா இன்னும் நமக்கு லாஸ் எவ்வளோமா ஒன்லி ஃபார் 4 rupees. ஓகேவா? அப்போது 200 into 6, 200 into 4, 200 into 10. இப்போது 1200, 800, 2000. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த 1400 ப்ராஃபிட். ஏன் ப்ராஃபிட்? இந்த அவரை எக்ஸ்ட்ரா பே பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அது வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு. அடுத்தது அவர்கிட்ட ஃபர்ஃபீட் பண்ண ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணதில் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு ஒரு 800. ஸோ 1400 ப்ராஃபிட்டில் 800 லாஸ் போயிடுச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோமா இருக்குது 600. இந்த 600 ப்ராஃபிட்டை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் அடுத்த டெபிட் தான். ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் இங்கே டெபிட்டில் இருக்குது. ஸோ இங்கேயும் டெபிட்லேயே போட்டுக்கோங்க. ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். கேபிட்டல் ரிசர்வ்ங்கிறது லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ். இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து கெயின், இந்த ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து லாஸ். ஸோ 1400 ப்ராஃபிட்டில் 800 லாஸ் போனதுக்கப்புறம் இன்னும் ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து 600 இருக்குது. அதை எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இந்த ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரியும் கேபிட்டல் ரிசர்வ் பண்ணுறதுக்கான என்ட்ரியும் எப்பயும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த என்ட்ரியில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் வரும். என்ன சேஞ்சஸ் வரும்? இப்போ அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணலைன்னா இங்கே அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஃபஸ்ட் காலும் பே பண்ணலைன்னா அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டும் வந்திருக்கும், ஃபஸ்ட் காலும் வந்திருக்கும், ஃபைனல் காலும் வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு ஃபைனல் கால் மட்டும்தான் பே பண்ணல. அப்போ பே பண்ணாத டியூவை அதனோட நேம் எழுதி அந்த அமௌண்ட் போட்டுக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணுமோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஃபுல்லாகவே நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும்? ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். சரியா?